பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மணியே பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம். புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வம் மரோகதா அஜாட்யம் வாக்படுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். ராம் ராம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான ஸ்ரீ ருக்மணி நாயகாதமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி எம்பெருமானுடைய பரம அனுகிரகத்தினாலே ஒவ்வொரு பட்சந்தோறும் வரக்கூடிய அந்த ஏகாதசி விரத மகிமையை யதாசக்தி நாமெல்லாம் அனுபவிச்சுன்னு வரோம். அற்புதமான தினம், ஹரிதினம்னு சொல்லக்கூடிய ஏகாதசி. அந்த விரதத்துக்கு துல்லியமான ஒரு சமமான ஒரு விரதம் கிடையாது. ந காயத்ரியா பரமோ மந்திரா ந மாதுகோ பரதெய்வதம் ந காஷ்யா பரமம் தீர்த்தம் நெய்காதஸ்யா சமம் விரதம் அப்படின்னு ஏகாதசிக்கு சமமான ஒரு விரதமே கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய பாபங்கள் அனைத்திற்கும் பெரிய ஒரு பிராயஷ்சித்தமாகவும் அந்த பாபங்கள்லாம் தொலைச்சுக்கிறதுக்கும் நிறைய புண்ணியங்களை சேர்த்துக்கிறதுக்கும் சாட்சாத் பகவானுடைய அனுகிரகத்தினாலே முக்தியை கூட பெறுவதற்கும் இந்த ஏகாதசி விரதம் பெரிய உபகாரமா இருக்கு. அற்புதமான விரதம் அப்படின்னா ஏகாதசி விரதம். ஏகாதசேந்திரியை பாபம் யத்கிருதம் பவதி பிரபோ ஏகாதசி உபவாசேன தத் சர்வம் விலயம் விரஜேது அப்படின்னு 11 இந்திரியங்களால செய்யக்கூடிய பாபங்கள் அனைத்தையும் இந்த ஏகாதசி உபவாசத்தினாலே விரதம் இருப்பதனாலே போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படிப்பட்ட அற்புதமான ஏகாதசி தினம். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு விசேஷமான மகாத்மியத்தை பாத்ம புராணங்கள் போன்ற புராணங்கள்ல சொல்றது. விசேஷமா இந்த ஏகாதசி விரத மகிமையெல்லாம் சாட்சாத் யுதிஷ்டிரருக்கு அந்த கிருஷ்ண பகவானே உபதேசிச்சுன்னு வரார். அதன் கிரமத்திலே மங்களகரமான குரோதி நாம சம்வத்சரத்திலே சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. இது சாந்திரமானப்படி வைகாச கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அப்படின்னு புராணங்கள்ல வாக்கியங்கள் வரும். இது சாந்திரமான மாதத்திலே வைகாச கிருஷ்ணபக்ஷ ஏகாதசின்னு வரத்தினால குழப்பமடைய வேண்டாம். தாட்சிணாத்தியாளாகிய தெற்குல உள்ள அத்தனை பேர்களுக்கும் இது சித்திர மாதத்திலே வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. ஆசேதி ஹிமாச்சல பர்யந்தம் ஏகாதசிக்கு பெயர்கள் ஒண்ணுதான், ஒரே விரதங்கள் தான். சில சம்பிரதாயங்கள்ல தேசங்கள்ல அந்த மாசங்கள் மாறுறதுனால அந்த பெயர்கள் அப்படி வரும். அதனால சாந்திரமானப்படிதான் விரத அனுஷ்டானங்கள்லாம் இருக்கும். அதனால வைகாச கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி அப்படின்னு புராணங்கள்ல இருக்கும். இது சித்திர மாதத்துல வரக்கூடிய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி. அதாவது 4/5/2024 மே மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை என்று இந்த ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு வரூச்சினி ஏகாதசி என்று பெயர். இந்த வரூச்சினி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேனை அப்படின்னு ஒரு பொருள். ஒரு அரசனை சேனை எப்படி காக்கிறதோ அது போல இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களை இந்த விரதம் காக்கிறது அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி வரூச்சினி அப்படின்னா தேர்தட்டு, அந்த ரதம் இருக்கு இல்லையா, அதற்கும் வரூச்சினின்னு பேரு. எப்படி ஒரு அரசனை அந்த ரதமானது ரட்சிக்கிறதோ, அந்த ரதத்துல இருந்து அவன் போர் புரிகிறான் இல்லையா, அது மாதிரி ரட்சிக்க கூடியது அப்படின்ற அர்த்தத்துல வரூச்சினி ஏகாதசி அப்படின்னு சொல்றா. இந்த விரதம் பலவிதமான தோஷங்களை போக்கக்கூடியது. இது புராணங்கள்ல மாந்தாதா துந்துமான் என்கிற 2 அரசர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்து நிறைய பொன் பொருள் புகழ் இவைகளை பெற்று மக்களுக்கு நல்லாட்சியை தந்து இறுதியில் முக்தியை அடைந்தார்கள் என்று பாத்ம புராணத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இங்கே எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த 2 அரசர்கள் அப்படின்னு ஒரு உதாரணம். மாந்தாதா துந்துமான்ற அரசர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி நற்கதியை அடைந்தார்கள் அப்படின்னா, இது போல பல அரசர்களும் பெரிய பெரிய பதவியில இருப்பவர்களும் ராஜாக்களும் இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணினா அப்படின்னு இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்காக இப்படி இந்த 2 ராஜாக்களை சொல்றா. ஏன்னா பொதுவா விரதம் இருப்பவர்கள்லாம் ஏதோ வேலை இல்ல, அவர்கள் ஏதோ அவகாசம் இருக்கா அதனால விரதம் இருக்கா, எங்களுக்கெல்லாம் நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய பணிகள் இருக்கு, அதனால எங்களால விரதம்லாம் இருக்க முடியாது அப்படின்னு வேலை இல்லாதவர்கள்லாம் விரதம் இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறது இல்ல. இந்த ஏகாதசி விரதம் அப்படின்றது ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் பாமரர்கள் பண்டிதர்கள் அத்தனை பேருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாம அத்தனை பேராலையும் அனுஷ்டிக்கக்கூடிய ஒரு விரதம் இது. 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பொதுவான விரதம். அஷ்ட வருஷாதிகா மர்த்தியா
அபூர்ணாசீதி வத்சரகா ஏகாதசியாம் உபவசேது பக்ஷயோகோ உபயோரபி அப்படின்னு ஸ்லோகம். 8 வயசிலிருந்து 80 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் மாசத்துல வரக்கூடிய 2 பட்சங்களிலும் சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டியது அப்படின்னு. அதனால இது மாதிரி இந்த ஏகாதசி விரதங்கள்லாம் வேலை இல்லாதவர்கள் அனுஷ்டிக்கிறது அப்படின்றது மாதிரி இல்லாம வேலை இருக்கோ இல்லையோ அத்தனை பேரும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கணும். இதனால இகபர சுகம் 2மே கிடைக்கிறது. லௌகிகமான சுகமாகிய சரீரமும் நல்ல ஆரோக்கியமா இருக்கு, ஆத்மாவுக்கும் பல க்ஷேமத்தை பெற்று தரக்கூடியதா இருக்கு இந்த ஏகாதசி விரதம். அதனாலே இங்க புராணங்கள்ல சொல்றது 2 அரசர்கள் அப்படின்னா ராஜாக்கள் அப்படின்னு பெரிய பெரிய பதவியில இருக்கிறவாளும் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிச்சா அப்படின்னா அதுபோல பலராலும் இந்த ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு அர்த்தம் இங்க. மேலும் இந்த வரூதினி ஏகாதசி மகாத்மியத்துல ஒரு சரித்திரம் சொல்லப்படுறது. பிரம்மாவிற்கு பொதுவா நாமெல்லாம் சதுர்முகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நான்முகன் அப்படின்னு சொல்றது. பிரம்மாவுக்கு 4 தலைகள் அப்படின்னு. பொதுவா பிரம்மாவுக்கு 5 தலைகள் தான் இருந்தது, 5 முகமா தான் இருந்தார் அவர். எப்படி சிவபெருமானுக்கு 5 முகங்கள் உண்டோ அதுபோலவே பிரம்மாவும் 5 முகத்தோடு தான் இருந்தாராம். ஒரு சமயம் பிரம்மாவிற்கும் சிவனுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்படுகிறது. பிரம்மாவின் கர்வத்தை போக்குவதற்காக பிரம்மனின் ஒரு தலையை துண்டித்து விடுகிறார் சிவபெருமான். ஆகையாலே அந்த தலையை துண்டித்ததனாலே அவருக்கு நான்முகன் அப்படின்னு பேராச்சு. அப்படி பிரம்மாவினுடைய ஒரு தலையை கொய்ததினால் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு ஏற்பட்டதாம். அவருடைய சிவபெருமானுடைய கையிலேயே அந்த தலையானது ஒட்டி கொண்டது அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கு கபாலம்னு பேர். அதனாலதான் அவருக்கு சிவபெருமானுக்கு கபாலீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கபாலின்னு ஒரு பேர் உண்டு, கபாலீஸ்வரன் அப்படின்னு சொல்றது உண்டு. பிறகு திருமாலிடத்துல போய் பகவானிடத்துல போய் சிவன் பிரார்த்திக்க அவரும் அவருடைய அந்த தோஷத்தை பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கினார் அப்படின்னு சரித்திரம். பிறகு அந்த தோஷங்கள்லாம் போறதுக்கு ரிஷிகள்லாம் வரூதினி ஏகாதசி விரதம் இருக்க உபதேசிக்கிறார்கள். ருத்ரனும் இந்த வரூதினி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் செய்து அந்த தோஷத்தை போக்கிக் கொண்டார் அப்படின்னு புராணங்கள்ல சொல்றது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மஹத்யாதி தோஷங்களையும் போக்கக்கூடியது இந்த வரூதினி ஏகாதசி விரதம் அப்படின்னு விசேஷமா சொல்லப்படுறது. இந்த விரதம் இருக்கக்கூடிய பெண்கள், சில பெண்கள்லாம் அபாகியவதிகளா இருக்கா இல்லையா, அவர்கள்லாம் பாக்யவதியாக ஆவார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த விரதம் இருக்கிறதுனால சூரிய கிரகணத்தின் போது ஸ்வர்ணதானம் செய்தால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் கிடைக்கிறது. பொதுவாகவே தானம் பண்ணினாலே பலன் உண்டு. அதுவும் கிரகண சமயங்கள்ல தானம் பண்ணினா இன்னும் பலன் ஜாஸ்தி. சூரிய கிரகண சமயத்துல ஸ்வர்ணதானம் பண்ணினா விசேஷ பலன்கள் சொல்லப்படுறது. அந்த பலன் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டானம் பண்றதுனால கிடைக்கிறது அப்படின்றது. மேலும் இந்த விரதத்தினால் 10,000 வருஷ காலம் தபஸ் செய்தால் என்ன பலன் உண்டோ அந்த பலனை பெறலாம் அப்படின்றது சாஸ்திரம். பொதுவாக தானம் செய்யறது அப்படின்னாலே விசேஷம். தானம் செய்யறதுனால பலவிதமான பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. பலனை உத்தேசியம் பண்ணலேனாலும் தானம் அவசியம் பண்ணணும், அது தர்மம் அப்படின்றதுக்காக. பொதுவாக தானம் செய்வதால் ஏற்படக்கூடிய பலன்களை சாஸ்திரம் சொல்றச்சே 100 அஸ்வதானம், அதாவது குதிரை தானம் செய்வதை காட்டிலும் யானைகளை தானம் செய்வது சிறந்தது, கஜதானம் சிறந்தது அப்படின்றது. அதை காட்டிலும் கோதானம் என்று சொல்லக்கூடிய பசுதானம் சிறந்தது. அதை காட்டிலும் பூதானம் என்று சொல்லக்கூடிய பூமிதானம் சிறந்தது. அதை காட்டிலும் எள்ளு என்று சொல்லக்கூடிய திலம் இருக்கு இல்லையா, எள்ளு தானம் ரொம்ப சிறந்தது. அதிலும் ஸ்வர்ணதானம் மிகவும் சிறந்தது. அதை காட்டிலும் வித்யாதானம் என்று சொல்லக்கூடிய கல்வியை பிறருக்கு சொல்லிக் கொடுப்பது அப்படின்றது அந்த வித்யாதானம், அது மிகவும் சிறந்தது. படி இவைகள் அனைத்தை காட்டிலும் கன்யாதானம் சிறந்தது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. கன்யாதானம் அப்படின்றது ஒரு தாயார் தகப்பனார் தன்னுடைய பெண் பிள்ளையை ஒரு வரனுக்கு, ஒரு மாப்பிள்ளைக்கு தானம், கன்யாதானம்னு பண்ணி கொடுக்கிறாளே, உத்வாகம் பண்ணி கொடுக்கிறாளே, விவாகம் பண்ணி கொடுக்கிறாள் இல்லையா,
அது மிகவும் சிறந்தது கன்னியாதானம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்படிப்பட்ட கன்னியாதானம் செய்த பலன் இந்த வரூதினி ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கிறது அப்படின்னா. அதனாலதான் பெண் பிள்ளை பெற்றவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள் இல்லையா? ஏன்னா கன்னியாதானம்ன்றது எவ்வளவு பெரிய உயர்வா சொல்லியிருக்கு நம்ம சனாதன தர்மத்துல. அப்படி பெண் பிள்ளை இல்லாதவர்கள்லாம் கன்னியாதான பலன் எப்படி கிடைக்கணும் அப்படின்னா இந்த வரூதினி ஏகாதசி விரதம் இருக்கிறதுனாலே கன்னியாதான பலன் கிடைக்கிறது அப்படின்னு விசேஷமா சொல்றது. ஏன்னா இந்த கன்னியாதானம் பண்றதா பிறர் குலத்தை தழைக்க செய்வது அந்த கன்னியை தான். அப்படிப்பட்டவர்களை மிகவும் உயர்வாக நடத்த வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்கிறது நமது சாஸ்திரம். எத்திர நாரியஸ்து பூஜ்யந்தே தத்ர துஷ்யந்தி தேவதாக அப்படின்னு மனுஸ்மிருதியில. எங்க பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அங்கு அனைத்து தேவதைகளும் சந்தோஷத்தை அடைகிறார்கள் அப்படின்னு வாக்கியம். அதாவது பூஜிக்கிறது அப்படின்னா எங்க பெண்கள் கௌரவமாக நடத்தப்படுகிறார்களோ அப்படின்னு அர்த்தம். அதனால வரதட்சணை அப்படின்னு சொல்லி வாங்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம். வரனுக்கு தட்சணை எது அப்படின்னா அந்த வரனுக்கு தட்சணையா கொடுக்கறது என்னன்னா அந்த வது தான், அந்த பெண்ணு தான் பெரிய தட்சணை இல்லையா? அதனால இங்க வரதட்சணை அப்படின்னா வரனுக்கு கொடுக்கக்கூடிய தட்சணை அப்படின்னா அவள் தான் பெரிய தனம் அப்படின்னு தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது. அப்படிப்பட்ட விசேஷமான கன்னியாதானத்தை பண்ணின பலன் இந்த வரூதினி ஏகாதசியை அனுஷ்டானம் பண்றதுனால கிடைக்கிறது அப்படின்னு விசேஷித்து சொல்றது. இப்படியாக யுதிஷ்டிரருக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உபதேசிக்கிறார். இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதனாலே சகலவிதமான தோஷங்களும் விலகுகிறது, அனைத்து பாபங்களையும் போக்கக்கூடியது இந்த விரதம். பஞ்சமகாபாதகம் என்று சொல்லக்கூடிய பிரம்மஹத்யாதி தோஷங்களையும் போக்குகிறது இந்த விரதம் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்றார். மேலும் இந்த வரூதினி ஏகாதசி விரத மகிமைய யார் சொல்றாளோ, யார் கேட்கிறாளோ அவர்களுக்கே 1000 பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கிறது, அனைத்து தோஷங்களும் நீங்குகிறது, அனைத்து பாபங்களும் தொலைகிறது அப்படின்னு விசேஷமான பல ஸ்ருதி. அதனால இந்த ஏகாதசி விரத மகிமையை கேட்கறதே பெரிய ஒரு பாக்கியம். அவசியம் இந்த ஏகாதசி விரத மகிமையை நாமும் கேட்டு பிறருக்கும் கேட்க செய்து யதாசக்தி இந்த பகவத் சிந்தனையோடு இருந்து இந்த வரூதினி ஏகாதசியையும் அனுஷ்டானம் செய்து செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவுருள் பெற்று நீங்காத செல்வம் நிறைந்து வாழ ஸ்ரீ ருக்மணி நாயகாதமேத ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி எம்பெருமான் திருவடிகளில் பிரார்த்தித்து அமைகிறேன். அடியேன் உடைகுளம் ஸ்ரீனிவாச முரளிதர தாசன். ராம் ராம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.